நம்ம லைஃப்பில் இந்த இடத்துக்கு எப்படியாவது ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். அப்படி நான் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த இடம் தான் இந்த சதுரகிரி மலை. இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நினச்சோன்னா போயிட்டு வந்திருப்பீங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி அமையலை. நான் ஒரு 2-3 வருஷமாகவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் போகணும்னு சொல்லிட்டு. ஏன் இதுக்கு முன்னாடி வெள்ளையங்கிரி மலை கூட போயிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் சதுரகிரிக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் சரியாக அமையலை. ஒரு வழியாக 26/7/2025 சனிக்கிழமை காலையில் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ்ஸை பிடிச்சி கிருஷ்ணன் கோவில் அந்த இடத்துல நாங்கள் இறங்கிட்டோம். கிருஷ்ணன் கோவிலேருந்து வத்திராயிருப்பு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வத்திராயிருப்பு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோ நிறையா வரும், அதை பிடிச்சி தானிப்பாறை அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகணும். ஒரு 10 ஒரு 20 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். அந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுதான் சதுரகிரியோட மலையடி வாரம். இந்த சதுரகிரி மலையை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை போக போக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலையடி வாரத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கமாக கடைகள் உங்களுக்கு தெரியும். அந்த கடையில் நீங்கள் மலை ஏறுறதுக்கு தேவைப்படுற குச்சி நீங்கள் வாங்கிக்கிறலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களோட ட்ரெக்கிங்கு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி இருக்கும். இப்போ இந்த நடந்து போகிற பாதை உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த பாதை நான் கூட பேக் செக் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நபருக்கு 10 ரூபா மேனிக்க கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இந்த இடத்த தாண்டி தான் போகணும். இந்த இடத்துல கேமரா யூஸ் பண்ணாதீங்க. கேமரா யூஸ் பண்ணுறப்ப என்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க கேமராலாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தாண்டி போய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கு நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை முடிஞ்சு அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு சனிக்கிழமை நாங்கள் போயிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப பெருசாக கூட்டம் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. பட் ஆனால் போக போக நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா அங்கிட்டு இன்னொரு பாதை வேறு இருக்குது, தேனி வழியாக வருசநாடு பாதைன்னு சொல்லுவாங்க. அது இனி போகிறப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது வழியாகவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மலை ஏறுறதுக்கு தேவையான பொருட்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ரொம்பலாம் ஒன்றும் தேவைப்படாது. நான் என்ன கொண்டு போனேன் அப்படின்னா ஒரு வால்னி ஸ்ப்ரே, அப்புறம் ஒரு குளுக்கோஸ் பாட்டில், அப்புறம் மழை பெஞ்சிச்சுன்னா மாற்றிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் கொண்டு போயிருந்தேன். அதுபோக ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. நடக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அகத்தீஸ்வரர் கோயில் வரும். அங்கே வழிபட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் நடந்து போனீங்கன்னா இந்த வனப்பேச்சி அம்மன் கோயிலும் கருப்பசாமி கோயிலும் வரும். அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாங்கனி ஓடையை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் நீங்கள் நடப்பீங்க. இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் ஒரு ஹில்ஸ் ஏறுற அனுபவம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்பாட் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் சுந்தரமகாலிங்கம் கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு 20 ஸ்பாட் இருக்குது. அதை நீங்கள் கடந்து தான் நீங்கள் போகணும். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாங்கனி ஓடை, இந்த ஓடையில் ஃபுல்லாக தண்ணி போச்சு அப்படின்னாலே லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலே ஹில்ஸ் ஏறவே முடியாது. அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஹில்ஸ் ஏறுறதுக்கு. மாங்கனி ஓடைக்கு கொஞ்சம் தாண்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரீச் பண்ணுற இடம் தான் வழுக்குப்பாறை. இந்த இடத்துக்கு ஏன் வழுக்குப்பாறை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த பாறையில் நீங்கள் ஏறுற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க ஸ்டெப்ஸ் மாதிரி. அதில் கொஞ்சம் தூரம் ரீச் ஆகி ஏறினதுக்கப்புறமா நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆழ்ந்த பள்ளத்தாக்கு மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சப்போஸ் வழுக்குச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் தான் போய் விழுகணும். அந்த மாதிரி தான் இந்த இடம் இருந்துச்சு. இந்த வழுக்குப்பாறையை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டீங்க அப்படின்னாலே குரங்குகள் நடமாட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். குரங்குகள்னால நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சப்போஸ் அந்த குரங்கு என்ன பண்ணோம், கையில் ஏதாவது பொருள் வச்சுருந்தா அதை வாங்குறதுக்கு வரும். சப்போஸ் நம்ம பேக்கில் வச்சுட்டு வெறுங்கையோடு போனோம் அப்படின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமே இருக்கும். இந்த மலை ஏறுறதுக்கு நீங்கள் ஷூஸ், செப்பல்ஸ் எதுனாலும் போட்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் மேலே பக்தியாக போகிறோம் அப்படின்னா வெறுங்காலில் நடந்து போகிறதே ஆகச் சிறந்தது. இந்த மலைக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்குமே வந்திருந்தாங்க. லாஸ்ட்டாக நம்ம அந்த வழுக்குப்பாறை அப்படின்ற இடம் பார்த்தோம் தெரியுமா, அங்கேருந்து அடுத்து நீங்கள் மீட் பண்ணுற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா சங்கிலிப்பாறை அத்தி ஊத்து அப்படின்ற இடத்த நீங்கள் மீட் பண்ணுவீங்க.
அந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளத்தாக்கு மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி அந்த இதை கொஞ்சம் கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது புதுசாக ஹில்ஸ் ஏறுறவங்களுக்கு அந்த இடம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மலையை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் போனப்போ அது ப்ரூவ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா காலையில் 8 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப லைட்டாக மழை தூர ஆரம்பித்தது தான். நாங்கள் ஈவினிங் ஹில்ஸை விட்டு இறங்குற வரைக்குமே பார்த்திங்கன்னா அப்பப்போ மழையும் பெய்யுது, அப்பப்போ வெயிலும் அடிக்குது. எப்போ எந்த கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியலை எங்களால். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன பசுக்கிடை அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் போகிற வழித்தடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல இந்த போர்டு கரெக்டாக இருந்துச்சு, ஒரு சில இடத்துல இந்த போர்டு தப்பாக இருந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. அது வீடியோவில் நடுவில் எங்கேயும் வந்துச்சுன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மலையில் கடைகள்னு பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ ஆடி அமாவாசை அப்படின்றதுனால கூட நிறைய கடைகள் இருந்துச்சோ என்னமோ தெரியலை. பட் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக கடை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். நாங்கள் போகிறப்ப நீங்கள் பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி டயத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் கடைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ நடந்து வரேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பாட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்ல, ஒரு மாதிரி செங்குத்தாக ஸ்லாண்டிங்காக கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டெப்ஸு. அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஒரு பீக்குக்கு அப்படியே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த சதுரகிரி கோயில் வந்து எப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அப்புறம் சிவராத்திரி, மகா சிவராத்திரி, இந்த 3க்குமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம இப்போ ட்ரெக்கிங் வர்றதை விட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துலலாம் எப்படி இந்த கோயிலுக்கு ட்ரெக்கிங் வந்திருப்பாங்க அப்படின்னு. அது நான் இப்போ ரீசெண்டாக எப்படி கேள்விப்பட்டேன்னா, இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாட்டிகிட்ட நான் சொன்னேன். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, அந்த காலத்தில் வந்து தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு தான் இந்த கோயிலுக்கு போவாங்களாம், இருட்டுலேயும் போவாங்களாம். அப்படின்னா நீங்கள் அதை இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த முன்னாடி 2 பேர் நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் என்னோடய டீம்மேட்ஸு. இவங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த மலைக்கு நாங்கள் போனோம். நடுவில் அங்கங்கே தண்ணி பிரச்சனை இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி அங்கங்கே வச்சுருக்காங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பாட்டுக்கிட்ட இந்த மாதிரி குடி தண்ணி வரும். அடுத்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா கோரக்கர் குகை. இந்த கோரக்கர் குகைன்ற ஸ்பாட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சுந்தர மகாலிங்கத்தை பார்க்குறதுக்கு 20 ஸ்பாட் இருக்குதுன்னு சொன்னீங்களா, அதில் வந்து இது 10வது ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு ரைட் சைடு கட் பண்ணி கொஞ்சம் இன்டீரியரை இறங்கி போய் பார்க்குற மாதிரி வரும். உள்ளே அந்த கோரக்கர் தவம் செஞ்ச அந்த குகை இருக்கும். இந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இறங்கி போகணும். இந்த இடத்துல கொஞ்சம் வழுக்கவும் செய்யும். இந்த சதுரகிரி மலையை சித்தர்கள் வாழும் சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த கோயிலில் அமாவாசை, பௌர்ணமி அப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் இரவு நேரங்களில் 18 சித்தர்கள் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க. அதே போல் இங்கே பலருக்கு வந்து இந்த கோயிலில் விலங்குகள் ரூபமாகவும் பறவைகள் மூலமாகவும் சித்தர்கள் வந்து காட்சி தராங்க அப்படின்றதையும் நம்புகிறாங்க. இங்கே வழி தெரியாமல் நிறையா பேர் நடுவில் நின்னா கூட நாய்கள் ரூபத்தில் வந்து நமக்கு கீழே வரைக்கும் வந்து இறக்கி விட்டு போகிறதா கூட ஒரு சில பேர் நம்புகிறாங்க. அதை பார்க்கவும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல வந்து நம்ம படுத்துக்கிட்டு தான் உள்ளே போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஓடுதில்ல அந்த நீரோட, இதில் வந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த கோரக்கர் குகைக்கு வரவே முடியாது. இப்போ நான் காட்டின அந்த கோரக்கர் குகை அந்த ஸ்பாட்டில் இருந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே போனீங்க, இன்டெப்த்தாக போனீங்கன்னா ஒரு இடம் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து சங்கிலி பிடிச்சி தாண்டி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சேப்ரானே உள்ள ஒரு பாம்பு நிக்குதுனே. அதுக்கப்புறம் நம்ம ரீச் ஆன பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி பாறை.
இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா அடுத்த ஸ்பாட்டு கொஞ்சம் ரீச் ஆயிடலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரியே இருக்கும். ஒரு இதுக்கெல்லாம் இது போட வேண்டியது. பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ், பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ், தம்பி கும்பி தம்பி சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த சைடு வந்து அமாவாசை டைம் அப்படின்றதுனால ஐஸ்லாம் கூட விற்றாங்க. அதில் ஒரு ஐஸை வாங்கி சாப்பிட்டு தண்ணி தாகம் எடுக்காமல் இருக்கும் அப்படின்றக்காக அந்த ஐஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடந்து போனோம். அடுத்து நம்ம ரீச் ஆன பாயிண்ட்டு தான் இரட்டை லிங்கம். இந்த சதுரகிரி மலையில் லிங்கம் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரலிங்கம் வந்து சாஞ்ச நிலையிலையும், சந்தன மகாலிங்கம் வந்து நம்ம நார்மலாக பார்ப்போம்னா அந்த மாதிரி நிலையிலையும் நம்ம காட்சி தருவாங்க. அதில் ஒரு வகையான லிங்கம் தான் இந்த இரட்டை லிங்கம். இந்த இடத்துல லிங்கம் வந்து 2 லிங்கமாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம பார்க்கலாம் இங்கே. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து சின்ன பசுக்கிடாய் அப்படின்ற அந்த இடம் தான். இந்த இடம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் நடந்து போகும்போது அந்த மலை ஏறுனதுக்கு டயர்டுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக நடக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நல்லா காற்று பலமாக அடிச்சிச்சு, அதே நேரத்தில் கொஞ்சம் மழையும் பெஞ்சிச்சு. இந்த அடர்ந்த வனப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மருத்துவத்துக்கு தேவையான அரிய வகை மூலிகைகள் வந்து நிறைய வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வர்ற வழியில் பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நானும் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுற விதமாக இந்த இடத்துல வந்து ஒரு நாவல் ஊற்று அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த சுனையில் வந்து இயற்கையாகவே தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து ஊற்றாக வந்து பெருகி நிற்கிது. அந்த தண்ணியை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லி அதுலேயே எழுதியும் போட்டிருக்காங்க அந்த இடத்துல. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க அந்த போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த சுனையில் இருக்க தண்ணியை வந்து எல்லோரும் வந்து குடிச்சிட்டும் போகிறாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கண்ணாடியாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியலை. பட் ஆனால் அங்கே வர்றவங்க எல்லோரும் இந்த இடத்துல இந்த தண்ணியை குடிச்சிட்டு போகிறாங்க. நானும் குடிச்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அமிர்தமாக இது என்ன பாதை சொல்லுங்க, என்ன பாதை? வருஷநாடு தேனி டு வருஷநாடு வந்து வருஷநாடுல இருந்து வர்ற பாதை. அங்க இருந்து வர்றதா? அங்க இருந்து வர்ற ரொம்ப கம்மி, அதாவது 4 கிலோமீட்டர் தான் மொத்தத்துக்கு. இங்க இருந்து போறத விட வந்து 5.5 கிலோமீட்டர், வாழைப்பாதை வந்து 4.5 கிலோமீட்டர். ஆனா இப்போதைக்கு வந்து அதுல வந்து போகக்கூடிய நம்ம வந்தது வந்து கூடன்னு சொல்றீங்களா? இது நாவல் ஊற்ற பத்தி எப்படி சூப்பரா இருக்கு. தண்ணி அந்த போயிருக்கோம். இந்த மாதிரி தண்ணி நம்ம எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம அழுத்தினது இல்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது. இன்னைக்கு நம்மள சிவனை வந்து தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்காரு. சிவனார்னால எல்லாரும் நல்லா இருக்கும். ஓம் நம ஓம் நம சிவாய். எங்க ஊர்ல தேனில இருந்து பஸ் வரும். அவர்கிட்ட கேளுங்க எந்த வழியில இருந்து வரீங்க? வருஷநாடா உங்களுக்கு சொந்த ஊரு? குற்றாலம்பாறை. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, திருப்பி அங்கிட்டு கீழே நல்லா இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி பாறை அப்படின்னு போட்டிருக்கா. இப்படித்தான் அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு பச்சரிசி பாதைன்னு காமிச்சேன் பார்த்தீங்களா. அந்த போர்டை வந்து அங்கங்கே தப்பாகவும் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே தான் பச்சரிசி பாறையாக ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே அங்கேயே போர்டு வச்சுட்டாங்க. இந்த கோயிலுக்கு வர்றவங்க நிறையா பேர் வேண்டுதலுக்காகவும் வருவாங்க. அப்படிப்பட்ட இந்த வேண்டுதல் தான் அந்த தலையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மூடை மாதிரி வச்சுருக்காங்களா, அது கீழே விற்பாங்க. ஒரு சில பேர் பருப்பு, ஒரு சில பேர் அரிசி, இந்த மாதிரி கொண்டு வந்து மேலே இறைவனுக்கு படைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து எடுத்து அங்கே வந்து அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு மரம் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மரம் வந்து நந்தீஸ்வரர் வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வாராகி அம்மன் ரூபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை கரெக்டாக இந்த மரத்தை பற்றி. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சைடு என்ட்ரன்ஸ் போர்டு ஒன்று இருக்கும். அது வந்துட்டிங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட நீங்கள் கோயிலை ரீச் பண்ண மாதிரி தான். இதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடக்கிற மாதிரி ஏரியா வந்துடும் உங்களுக்கு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கோயில் தெரியும். அந்த மரத்தை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 80 to 85% நீங்கள் மலையை ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கோயிலுக்கிட்ட பிலாவடி கருப்புசாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கருப்புசாமி அப்படின்னு சொல்லி அங்கே அந்த சாமியார் சொல்லியிருந்தார். இந்த பிலாவடி கருப்பசாமி கோயிலில் ரீச் பண்ணிட்டாலே நீங்கள் 90% வந்து இந்த மலையில் கடந்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த கோயிலில் இருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் நீங்கள் கோயிலை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கோயிலுக்கு நடந்து வராங்க, மலையேறி வராங்க. இந்த கோயிலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆவரேஜாக, கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துலேயே கூட இந்த மலையை ஏறி முடிச்சிடலாம். ஆக்சுவலாக அப்படி நடக்க வேணாம் என்ன கேட்டிங்கன்னா. கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஒரு 3 ஹவர்ஸ் டைம் எடுத்து நீங்கள் மெதுவாக நடந்து வந்தாலே போதுமானது தான். இவ்வளோ தூரம் நம்ம கால் கடுக்க நடந்து வந்து அந்த சுந்தர மகாலிங்க சுவாமி இருக்கிற அந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே நமக்கு அந்த கால்வழிலாம் பறந்து போயிடும். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு காலைல 8 மணிக்கு கிளம்பணுன்னு சொன்னேன். இங்கே ரீச் பண்ணுறப்ப மணி வந்து 11:10. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நாங்கள் நடந்து வந்திருக்கோம். நடுவில் கொஞ்சம் அந்த கோரக்கர் குகை அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரே டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். நீங்களும் இதே மெயின்டைன் பண்ணாலே போதும். அழகாக வந்து டயர்டு இல்லாமல் சாமி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா மேலே கோயிலில் சாய்ஞ்ச நிலையில் இருக்கிற சுந்தர மகாலிங்கத்தை நீங்கள் தரிசிக்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ள பின் சைடு வந்தீங்கன்னா அம்பாளோட சன்னதி இருக்கும். அங்கே அம்பாளையும் தரிசிச்சுட்டு அப்படியே சைடில் இன்னொரு பாதை இருக்கும். அந்த பாதை வழியாக இறங்கி நடந்து வந்தீங்கன்னா சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கும் நீங்கள் போகிற பாதை வந்துடும். அதை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஏறிடலாம். கோயிலுக்குள்ளே ரீச் ஆகி நீங்கள் சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தன பட்டை அடிச்சு விடுவாங்க அந்த சந்தன மகாலிங்கம் கோயிலில். அங்கேருந்து கொஞ்சம் ஏறி வந்தீங்கன்னா அம்பாள் சன்னதி இருக்கும். அம்பாளை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு குங்குமம் வச்சு விடுவாங்க. இது வந்து அந்த சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணவங்களோட அடையாளமாகவும் கூட அங்கே பார்க்குறாங்க. அப்படி சப்போஸ் நம்ம நெத்தியில் வந்து சந்தனம் இல்லை அப்படின்னா வந்து கேட்குறாங்க, நீங்கள் சந்தன மகாலிங்கம் கோயில் நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இந்த கோயிலை வந்து கட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் 2 மகாலிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா அந்த சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் 2 சந்நிதிக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடத்துல வந்து அன்னதானம் வந்து போடுறாங்க. மலை ஏறி வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த அன்னதானத்தில் போய் நீங்கள் சாப்பிட்லாம். அன்னதானத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போகும்போது வந்து புளியோதரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் மலை ஏறி வந்தோம் பார்த்திங்களா, அந்த டைம் வந்து சாம்பார் சாதம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 12:50 அந்த டைம் கரெக்டாக நாங்கள் வந்து மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கீழே இந்த இடம் பார்த்திங்கன்னா முடி காணிக்க கொடுக்குற இடங்க. யாராவது நேர்த்திக்கடன் வச்சுருந்தீங்க, வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே முடி காணிக்க கொடுத்துட்டு இதுக்கு பின்னாடியே வந்து குளிக்கிற இடமும் இருக்குது. அங்கேயே நீங்கள் குளிச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்னது தான். அங்கே பார்த்திங்களா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அந்த சின்ன பையன் அந்த சின்ன பொண்ணு 2 பேருமே வந்து மலையேறி வந்து சாமியை பார்த்துட்டு இப்போ மலையிறங்கி வீட்டுக்கு போகிறாங்க. ஹில்ஸு இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கும் எங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை, நடுவில் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் நின்று தான் வந்தோம். இல்லை அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே இறங்கியிருக்கலாம். நீங்கள் உங்களோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது இந்த மலை ஏறுறதையும் இறங்குறதும். கொஞ்சம் மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு வாரமாவது கொஞ்சம் நடந்து பழகிட்டீங்க அப்படின்னா இந்த கால் பிடிப்பு தசைப்பிடிப்பு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சதுரகிரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் போயிட்டு வந்த அனுபவத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த கோயிலோட வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படியே நம்ம சுகன் ஸ்பாட் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய்.